ஹலோ மக்களே, ஒரு வழியாக ஃபீவர் அண்ட் கோல்டுக்குள்ளேருந்து வெளியே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக ரெக்கவரி ஆகலை, ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிட்டேன். இன்றைக்கி காலையில் எங்கள் அம்மா சொன்னாங்க, பவர் செட் உண்டா, கரண்ட்டு போய்ட்டு 5 மணி தான் வரும்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, ஆஃபீஸ் தான் போய் ஆகணும். ஸோ காலையில் ஜிம்முக்கு போய்ட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஜிம்மில் போய்ட்டு இன்றைக்கி லெக் ஒர்க் அவுட் தான். என்னோடய ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனை போட முடியல, பட் ஓகே, நேற்று இருந்ததுக்கு இன்றைக்கி எவ்வளோ பரவாயில்ல. அப்படி தான். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்கிப் எனி ஆஃப் த டே இந்த ஜிம். பிகாஸ் நம்ம ஒரு நாள் நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது டெய்லி அதை ஃபாலோ ஆகிட்டோம். ஸோ அதனால் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் ஆஸ் யூஷுவல் நான் போட ஆரம்பித்தேன். ஏன்னா ஃபுல்லாக புஷ் பண்ண முடியலனாலும், ஆனால் ஃபுல்லாக தான் புஷ் பண்ணேன். என்னோடய பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ ஓகே, கடைசியாக லஞ்சஸை போட்டுட்டு அதோட கண்டிஷன் செக்கையும் பார்த்தாச்சு. கண்டிஷன் செக் பார்க்கும்போது ஐ எம் வெரி ஹாப்பி, நாட் பேட். பார்த்தா உங்களுக்கே தெரியும். மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. யாரும் மேலே இருந்து கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. பகவானா நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்னு யோசிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. கிளம்பும்போது ஒரு அப்படியே மிதமான கிளைமேட்டு, போகிற வழியில் சாமியும் கும்பிட்டுட்டு. இந்த டிராஃபிக் மட்டும் பஞ்சமே இல்லைங்க சென்னையில். என்ன பண்ணுறது, ஒரு வழியாக எல்லா டிராஃபிக்லையும் தாண்டி கம்பெனிக்கு போனால் இன்றைக்கி அவ்வளோ வேர்வெல்லாம் இல்லை. இல்லாட்டி நம்ம வேர்த்துன்னு வந்து நொண்டல்ஸ் ஆகிறோம்ல, ஏன்னா சைக்கிளில் போகும்போது அந்த மாதிரி. சரி இருந்தாலும் ஒரு ஃபேஸ் வாஷை பண்ணுவோம், அப்படியே கொஞ்சம் வேர்வையாக இருக்கும்ல. கொஞ்சம் நல்லா நீட்டாக ட்ரெஸ்அப்லாம் பண்ணிவிட்டு வேலையை ஆரம்பித்தாச்சு. உலகம் போல இன்றைக்கும் அதே மாதிரி தாங்க, அடித்து நொறுத்திட்டாங்க. வெள்ளிக்கிழமை சீக்கிரம் முடியும்னு பார்த்தேன். அதுக்காக எப்ப பார்த்தாலும் மிஷின் மாதிரி வேலை செஞ்சு நிற்பீங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்க்க கூடாது. அப்படி எவனாவது உங்களை வேலை வாங்கினா சம்பளத்தை ஏற்றி குடியிலன்னா ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்க. என்னைக்கு இருந்தாலும் சரி உங்க உரிமையை. நம்ம நினச்ச மாதிரி நடக்காதுல்ல என்றைக்குமே. நம்ம நினைப்போம் ஒன்று, அது நடக்கிறது ஒன்று. என்ன பண்ணுறது, இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த டே. ஒரு வழியாக இன்றைக்கி டேவை இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் காய்ஸ்.